கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவெளியிலே மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஜெபத்திற்கு ஆயத்தமாக நாம் எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி தேவ பிரசன்னத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, ஆவியானவர் எங்களுக்கு நீர் பாராட்டினதான் எல்லா தேவனுடைய வெளியேறப்பெற்ற கிருபைகளுக்காக, வெளியேறப்பெற்ற தேவனுடைய இரக்கங்களுக்காக, வெளியேறப்பெற்ற கர்த்தருடைய தயவிற்காக, வெளியேறப்பெற்ற தேவ பிரசன்னத்திற்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே எல்லா கனத்திற்கும் பாத்திரர், நீர் ஒருவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரர், சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்கள் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. ஜீவனை தந்த தெய்வமே, சுகத்தை தந்த தெய்வமே, உம்முடைய மிகுந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய இரக்கத்திற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஏசப்பா எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபைக்காக, நல்ல இரக்கங்களுக்காக, நல்ல தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்கு ஸ்தோத்திரம், கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம், தயவிற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடுமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த கால வேளையிலே தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நீர் மகிமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை இந்த நாளிலே நீங்கள் நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். ஏசப்பா, உங்கள் ஆளுகைக்குள்ளே நாங்கள் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்யும். தேவனுடைய ஆளுகைக்குள்ளே நாங்கள் காணப்பட வேண்டும். எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய சக்தி அல்ல, எங்களுடைய திறமை அல்ல, எங்களுடைய சாமர்த்தியங்கள் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியிலே ஆண்டவர் எங்கள் மத்தியில் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இந்த நாள் ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக. நம்முடைய நாமத்தை கர்த்தர் அதிகமாய் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். தாழ்த்தினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். முதல் பாடலாக, எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, இந்த நல்ல நாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, இந்த நல்ல நாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல், சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல், சொந்தமாக ஆசீர்
அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய சேர்ந்து சொல்லுவோமா சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே கடும் கோபம் நீக்கி திரும்பவும் வெண்ணே கிருபையும் மொழிந்தாரே கடும் கோபம் நீக்கி திரும்பவும் வெண்ணே கிருபையும் பொழிந்தாரே அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே அழிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே அவரோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம் அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம் அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே இத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவே அளவற்ற அன்பினால் அணைத்தவரே எண்ணற்ற நன்மையால் இறைப்பவரே அளவற்ற அன்பினால் அணைப்பவரே எண்ணற்ற நன்மையால் இறைப்பவரே மாசில்லாத நேசரே மகிமை பிரதாவா பாசத்தாலும் பாதம் பற்றிடுவே மாசில்லாத நேசரே மகிமை பிரதாவா பாசத்தாலும் பாதம் பற்றிடுவே அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்து கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ கரம்
பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ, இல்லாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றிவிட்டீரே, கூலியில் இல்லாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. நம்ம எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் இந்த காலவெளியில நம்மை ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்த உள்ளம் அவன் ஒரு புது கவியாலே இந்த காலவேளையிலே நம்முடைய சமூகத்திலே பாடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே எந்த வாழ்க்கையில ஆண்டவர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, எல்லா தேவனுடைய இரக்கங்களுக்காக, எல்லா தேவனுடைய கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய நாமத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக, நம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. ஏசப்பா நம்முடைய மிகுந்த கிருபைகளுக்காக, நம்முடைய மிகுந்த இரக்கங்களுக்காக, நம்முடைய மிகுந்த தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. அளவற்ற அன்பு எங்கள் மேல் ஆண்டவர் வைத்திருக்கிறீரே, அளவற்ற ஒரு தேசத்தை எங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறீரே, எங்கள் மேல் பாராட்டி இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஆண்டவரை மகிமைப்படுத்துமா, ஒருமித்தவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே கரம் பற்றி நடத்துகிற தெய்வம், என்னை என்று போதித்து நடத்துகிற தெய்வம். அவன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லியிருக்கிறாரே. ஆண்டவரே மேலான கர்த்தருடைய கிருபைகளுக்காய் நன்றி, மேலான கர்த்தருடைய இரக்கங்களுக்காய் நன்றி, மேலான கர்த்தருடைய தயவிற்காய் நன்றி அப்பா. நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா, நல்ல வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல கிரியை செய்ய வேண்டும். தேவ ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, தேவனுடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். கர்த்தரில் பலப்படத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த கால்வெளியில் எங்களுக்கு தருவீராக. உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன் ஆமென் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். உம்மிலே பலன் கொள்ளத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை ஆவியானவர் இந்த கால்வெளியிலே ஆமென் இந்த திருச்சபைக்காக தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த கிருபையை கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்கள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த கால்வெளியிலே நிழலிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக, இங்க வல்லமை ஊற்றப்படுவதாக, தேவ கிருபைகள் ஊற்றப்படுவதாக, தேவ பிரசன்னம் ஊற்றப்படுவதாக. ராஜா ஹல்லேலூயா
நன்றி அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர், கைவிடாத நேசர். ஆமென். நம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிலே பலன் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாங்கள் பலனடையத்தக்கதாக கிறிஸ்துவை எங்களுக்கு பலனாய் வைக்க, இயேசுவாவை எங்களுக்கு பலனாய் வைக்க வேண்டும். ஆண்டவர், எங்கள் பலன் பணத்தையோ, எங்கள் பலன் சொத்துக்களையோ, எங்கள் பலன் மனிதர்களையோ அவன் நம்பி இருக்கக்கூடாது. இயேசுப்பா, எங்கள் பலன் எங்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து எங்களுக்கு பலன் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தாமே, பரிசுத்த ஆவியானவர் தாமே வல்லமையான காரியங்களை, மகிமையான காரியங்களை இந்த காலவெளியில் எங்கள் மத்தியில் நீ நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரை கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. ஆமென். உயிர்ப்பிக்கிற வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும்ப்பா. ஒவ்வொருவர் மேலும் உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும். ஒவ்வொருவரை கர்த்தர் உயிர்ப்பித்தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடுமே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவே, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. இயேசுவே, ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவார். எல்லாரும் சொல்லலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டுடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் எத்தனை முறை ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து நடத்தி இருக்கிறார், எத்தனை முறை ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார், எத்தனை முறை ஆண்டவர் நம்மை ஆற்றி இருக்கிறார், தேற்றி இருக்கிறார். உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவர் நம்மை இம்மட்டும் அவர் நம்மை நிறுத்தி இருக்கிறாரே. அவருடைய கிருபைகளை நினைத்து பாருங்க, அவருடைய அன்பை நினைத்து பாருங்க, அவருடைய பிரசன்னத்தை நினைத்து பாருங்க. ஓ, கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா, கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கைவிடாமல் காக்கிற தெய்வம், ஆமென். பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை நீர் பாதுகாக்கிற ஆண்டவர். ஆமென். தாய் தன்னுடைய பிள்ளையை நேசிப்பது போல எங்களை நேசிக்கிற ஆண்டவர். தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல எங்களை தூக்கி சுமந்து எங்களை ஆற்றி தேற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவர். கவலைப்படாதே, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்தி வருகிற உம்முடைய கிருபைகளை நாங்கள் நினைத்து இந்த காலவேளையில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை கரம் பிடித்து நடத்தும். உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தர் எங்களை நடத்தி செல்வீராக.
ஆவியான தேவனுடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியில் எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, இயேசுப்பா எங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் கண்கள், எங்கள் காதுகள் ஆமென் தேவனுக்கு பிரியமானதை பார்க்கட்டும், கேட்கட்டும். ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தைகள் தேவன் விரும்புகிறவர்களாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்த எங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களிலும் ஆண்டுடைய ஆளுகை இருக்கும்படியாய் எல்லாரும் ஜெபம் பண்ணுமா. எல்லா விசுவாச தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே, தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்யக்கூடாதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் சரீரத்தின் அவயவங்கள் மூலமாய் ஆமென் கட்டப்பட்டு கிடக்கிற எல்லா காரியங்களும் இந்த காலவெளியிலே கட்டவிழ்க்கப்படுவதாக. வாயின் வார்த்தைகளினாலே சில பாவங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவரே, இருதயத்தின் நினைவுகளிலே சிறு பாவங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு மன்னிப்பீராக. எங்கள் கண்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்க்கிறது. எங்கள் காதுகளினாலே தேவையற்ற காரியங்களை நாங்கள் கேட்கிறோம். தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் கால்கள் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் நடக்கிறது. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம். எங்கள் கைகள் கர்த்தர் விரும்பாத செயல்களில் ஈடுபடுகிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு அவயவத்தையும், சரீரத்தில் இருக்க ஒவ்வொரு அவயவத்தையும் நாங்கள் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சிந்தையில் ஒரு பரிசுத்தம் உண்டாக வேண்டும். சிந்தை மண்டலங்களில் காணப்படுகிற எல்லா பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத அசுத்த கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த காலவெளியில் விடுதலையாக்கப்படுவதாக. ஒவ்வொரு அவயவும் விடுதலையாக்கப்படுவதாக. ஒவ்வொரு பகுதியிலும் விடுதலையான்ற கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் நாவு அவன் நேர்த்தியான காரியங்களை பேசட்டும். ஆண்டவரே, பொய் உதடை எங்களை விட்டு அகற்றி போடுவீராக. பொய் உதடை எங்களை விட்டு அகற்றி போடுவீராக. ஆண்டவரே, கபடமான இருதயம் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. எங்கள் இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும். எங்கள் எண்ணங்கள் சுத்தமாக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்கள் சரீரம் சுத்தமாக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கபடான எண்ணங்கள், கபடான சிந்தனைகள், அமீன் மாய்மாலமான கிரியைகள், எங்களிடத்தில் காணப்படுகிற ரெண்டகம் பண்ணுகிற கிரியைகள், ஆண்டவரே, இவைகள் எல்லாம் எங்களை விட்டு அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த காலவெளியில் ஒரு விடுதலை ஆண்டவர் தருவீராக. ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் விடுதலையை தரும்படியா ஜெபிக்கிறோம். சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம், சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்க வேண்டும். அசுத்த எண்ணங்கள் வந்து, அசுத்த சிந்தனைகள் வந்து உடைய பிள்ளைகளை கெடுத்து விடாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். ஆண்டவரே, சரீரத்தில் பரிசுத்தம் உண்டாகட்டும். ஒவ்வொரு அவயவங்களிலும் பரிசுத்தம் உண்டாகட்டும். சிந்தைகளில் பரிசுத்தம் உண்டாகட்டும். இருதயங்களில் பரிசுத்தம் உண்டாகட்டும். ஆமீன். ஆத்மாவின் எண்ணங்களில் பரிசுத்தம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவி, ஆத்மா, சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவரின் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ ஆவியானவர் நீங்க ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் மறைத்துக் கொள்வீராக. உம்முடைய கிருபைக்குள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் மறைத்துக் கொள்வீராக. உங்க ஆளுகைக்குள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, ஆண்டவரே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தை நம்முடைய சரீரத்தில் ஆண்டவர் தரும்படியா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் எங்க வாழ்க்கையில உண்டாகும்படியாய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவன் முத்தரிக்கப்பட்டு அவை எல்லாம் வேலி அடைக்கப்படும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் கர்த்தர் மாற்றி தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து நம்முடைய திருச்சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கிற தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியா நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒவ்வொரு தரிசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 2026 வருடத்தில் இந்த திருச்சபை குறித்து ஆண்டவர் என்னென்ன திட்டம் வைத்திருக்கிறீங்களோ, என்னென்ன நோக்கம் வைத்திருக்கிறீங்களோ, என்னென்ன காரியங்களை இந்த திருச்சபைக்கு என்று ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் தவறாமல் நிறைவேறட்டும். ஆமென். தரிசனங்கள் நிறைவேறட்டும். குறித்த காலத்துக்கான தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த
அது தாமதித்தாலும் அது நிறைவேறும். ஆமென். கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறத்தக்கதாக, கர்த்தருடைய சித்தங்கள் நிறைவேறத்தக்கதாக, கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேறத்தக்கதாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் திருச்சபையை ஒப்பு கொடுக்கிறோம். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். திருச்சபைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பெரியவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களை ஒப்பு கொடுக்கிறோம். முதிர் வயதுள்ளவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவர் மூலமாகவும் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் திருச்சபைக்குள்ளே நிறைவேற வேண்டும். ஆமென். எல்லார் மூலமாயும் ஆமென் இந்த திட்டங்கள் நிறைவேறத்தக்கதா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையில தேவ திட்டம் நிறைவேறக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் ஆமென் அது மாறி போக வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த தடைகள் எல்லாம் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் தடைகள் எல்லாம் விலகட்டும். ஆமென். தேவன் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள், தேவ ஆவியானவர் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே ஆமென் முற்றிலும் நீக்கப்படுவதாக, முற்றிலும் நீக்கப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி ஜெபமனுமா. இயேசுப்பா, ஆமென் உம்முடைய சித்தம் நிறைவேறக்கூடாதபடிக்கு, உம்முடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடாதபடிக்கு ஆமென் யார் யார் தடையா இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவன் ஒரு தேவனுடைய பிள்ளை கூட அவன் தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக இருக்கக்கூடாது. தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக இருக்கக்கூடாது. ஆவியானவர் என்ற பிள்ளைகளை தொட்டு அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். ஆண்டவரே, ஆமென். அவருடைய பலவீன பகுதிகளில் பரிசுத்த ஆவியானவர்களுக்கு பலன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பாவத்தில் கட்டப்பட்டு கிடக்கிற ஜனங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். பலவிதமான தீமையான காரியங்களுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அவைகளிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, திருச்சபையுடைய சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம். தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டு ஆண்டவரே எங்களுக்கு அப்பா 50 கிராமங்களை சந்திக்கும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, சந்திக்கப்படாத 50 கிராமங்களை நாங்கள் சந்திக்கிறதற்கு தேவ ஆவியானவர்களை பலப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு கிராமத்திலிருந்து 10 ஆத்துமாக்களாகலும் புதிதாக எங்கள் திருச்சபைக்கு வேண்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவன் புதிய ஆத்துமாக்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவன் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று ஆண்டவர் சொன்னீரே. ஆண்டவர், அதன் பிரகாரமாய் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எவ்வளவோ அறுப்பு இந்த தேசத்தில் இருக்கிறது. அவன் எவ்வளவோ அவன் கோதுமை மணிகள் இந்த தேசத்தில் இருக்கிறது. ஆண்டவர், அவைகளை வேறு பிரித்து அவன் சபையில கர்த்தர் ஐக்கியப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள அவன் ஒவ்வொருவரும் வரும்படி கர்த்தர் இரக்கம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். 100 வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம். சந்திக்கப்படாத 100 வாலிபர்களை அவன் திருச்சபையிலே கர்த்தர் ஐக்கியப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் ஒரு சேனைகளாய் எழும்பி தேவனுக்காய் செயல்படத்தக்கதான ஒரு கிருபையும் ஒரு அபிஷேகத்தையும் ஆண்டவர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவன் ஆராத்திரி வேலூர்ல இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ராமகிருஷ்ணபுரத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவர், அரும்பரித்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். புதேரி புல்லவாக்கத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். மேல் புத்தேரியில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வடபொண்டி பட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த பகுதிகளில் எல்லாம் வாலிபர்களை கொண்டு ஆண்டவர் எழுப்புதலை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் எழும்பி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டத்தக்கதாக போதை பழக்க வழக்கங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற வாலிப பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலவிதமான தீமையான பழக்கங்கள் பாவத்துக்குள்ள கட்டப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு கர்த்தர் எங்களுக்கு 100 வாலிபர்களை தாங்க. ஆண்டவரே, 100 வாலிபர்களை நாங்கள் சந்தித்து அவர்களை கிறிஸ்துவ அண்டையில் நடத்தத்தக்கதான ஒரு அபிஷேகத்தையும் ஒரு கிருபையும் கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 200 சிறு பிள்ளைகளை தேவன் அண்டையில் நடத்துகிறதற்கு ஆவியானவர்களுக்கு கிருபை தருவீராக. 200 பிள்ளைகளை நடத்துகிறதுக்கான ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். அவர்களை சந்திக்கிறதுக்கான வழி வாசல்களை கர்த்தர் ஏற்படுத்தி தருவீராக. பிள்ளைகள் மத்தியிலே நாங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு ஆவியானவர் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றைய சிறுவர்கள் நாளைய இந்த தேசத்தின் தலைவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த சிறு பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை அவருடைய இருதயங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு அவன் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்குள்ளும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்குள்ளும் தேவ அன்பு ஊற்றப்படுவதாக, தேவ வல்லமை ஊற்றப்படுவதாக, தேவ அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆவியினால் இடைகட்டி அவர்களை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
ஆண்டவரே 50 வீட்டு சபைகள் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். 50 வீடுகளில் ஆமென் ஜெபக்குழுக்கள் ஆரம்பிக்க வேண்டும். 50 தலைவர்களை கர்த்தர் ஏற்படுத்தும். 50 ஜாமக்காரர்களை கர்த்தர் ஏற்படுத்தும். ஆமென் தேசத்திற்காக, சபைக்காக, ஆமென் ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஜாமக்காரர்கள் திருச்சபையில் எழும்ப வேண்டும். திருச்சபையில் எழும்ப வேண்டும். திரளாய் எழும்ப வேண்டும். திரளாய் எழும்ப வேண்டும். ஜெபிக்கிற ஜெப வீரர்களை கர்த்தர் சபைக்கு தருவீராக. ஆமென் இரவும் பகலும் ஆமென் செயின் பிரேயர் பண்ணத்தக்கதான, செயின் பிரேயர் கண்டினியூஸ் பிரேயர் பண்ணத்தக்கதான ஜாமக்காரர்களை கர்த்தர் எழுப்புவீராக. ஜாமக்காரர்களை கர்த்தர் எழுப்புவீராக. உம்முடைய ஆளுகைக்குள்ளே, ஆளுகைக்குள்ள இந்த திருச்சபை வரட்டும். இந்த ஆளுகைக்குள்ள இந்த திருச்சபை வரட்டும். இந்த ஆளுகைக்குள்ள இந்த திருச்சபை வரட்டும். ஏசப்பா உங்க கிருபைக்காக ஜெபிக்கிறோம். தேவன் கிருபை செய்வீராக. தேவன் கிருபை செய்வீராக. தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே எல்லா தடைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நீங்கி போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபைக்கு தேவையான ஆமென் ஜெப தோட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி தாரும். தேசத்தின் ரட்சிப்புக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு ஜெப தோட்டத்தை ஆண்டவர் தருவீராக. ஆண்டவரே சபை பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் வந்து அந்த இடத்துல ஜெபிக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். தெருவாய் நாங்கள் சுவிசேஷத்தை தொடர்ந்து அறிவிக்க வேண்டும். ஒவ்வொரு தெருக்களிலும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும். ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை நாங்கள் எடுத்து செல்லும் போது அந்த ஜனங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இருதயத்தை கர்த்தர் பக்குவப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இருதயத்தில் குத்துண்டு ஆமென் ஆண்டவன்மாரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது போல, ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் ஆமென் சீஷர்களை பார்த்து கேட்டது போல, இந்த நாட்களில் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களை பார்த்து ஆண்டவரே இந்த தேசத்து ஜனங்கள் கேட்கத்தக்கதாய் கர்த்தர் வழிவாசலை திறக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தங்களை ஒப்பு கொடுக்கத்தக்கதான ஒரு அனுபவத்தை ஆண்டவர் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஆண்டவர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தெருக்களிலும் ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஜனங்களுடைய மன கண்களை குருடாக்க நினைக்கிற எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகள், எல்லா இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிய கிரியைகள், எல்லா வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே முற்றிலும் செயலற்று போவதாக. தேவன் தாமே உன்னை கடிந்து கொள்வாராக. ஆண்டவரே உங்க கிருபை இன்னும் அதிகமாய் வெளிப்படுவதாக. ஆண்டவரே கிராம ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். கிராமங்களில் நடக்கிற ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். கைப்பிரதி ஊழியங்கள், டிராக்ஸ் ஊழியங்கள், ஆண்டவரே சுவிசேஷ ஊழியங்கள், ஆமே நற்செய்தி ஊழியங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கணும். தொடர்ந்து நடக்கணும். தொடர்ந்து நடக்கணும். தடைகள் வந்தாலும் அவைகளை மேற்கொண்டு நடத்தத்தக்கதான ஒரு கிருபையும் தைரியத்தையும் அபிஷேகத்தையும் ஆவியானவர் திருச்சபைக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவிசேஷ கூட்டங்கள் திருச்சபைகளில் சுவிசேஷ கூட்டங்கள் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து நடக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவரின் கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவிசேஷ கூட்டங்கள் தொடர்ந்து நடக்கட்டும். தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஊழியர்கள், தேவ ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்ட ஊழியர்கள் அமைந்த கூட்டங்களில் பங்கெடுத்து அநேக ஜனங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கத்தக்கதாக ஆவியானவர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். மறைவிடங்களில் இருக்கிற ஊழியர்களை கர்த்தர் கொண்டு வாங்க. ஆமென். மறைவிடங்களில் இருக்கிற ஊழியர்களை கொண்டு வந்து கர்த்தர் வல்லமையான காரியங்களை ஆமென் சபையிலே கர்த்தர் நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவர் இரக்கம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமாய் சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு எங்கள் திருச்சபை மக்கள் வர வேண்டும். ஆமென். குடும்பத்தில் ஒருத்தர் 2 பேர் அல்ல, முழு குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க வர வேண்டும். தேவாவியானவர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபையில வாரம் புதிய ஆத்துமாக்கள் திரளாய் வர வேண்டும். ஆமென். பரிசுத்தமாய் வாழ வேண்டிய கிருபையை ஒவ்வொரு சபை மக்களுக்கும் ஆண்டவர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்பட கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை தாங்குகிற மக்களை ஆண்டவர் இன்னும் அதிகமாக எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு தந்த தரிசனங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம், 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 சோத்ராம். 2026 வருடம் இந்த திருச்சபைக்கு தந்த ஒவ்வொரு தரிசனத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம், 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 சோத்ராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாம் இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இன்னும் அநேக காரியங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம்.
எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் படிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வாசிக்கும்படி உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை திறந்து அதை வாசிக்கும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நல்ல ஜிம்முக்கெல்லாம் போறாங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்றாங்க, நல்ல உடற்பயிற்சிகளை செய்து தங்கள் சரீரத்தை நல்ல கட்டுக்கோப்பாக வைக்க வேண்டும் என்றும், நோய்கள் தங்களுடைய சரீரங்களில் அணுகாதபடிக்கு தங்களை தாங்களே பாதுகாத்து கொண்டு இந்த உலகத்திலே ஒரு சுகமான ஒரு ஜீவியம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அநேகர் பிரயாசப்படுகிறார்கள். இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே வியாதி இல்லாமல், பலவீனம் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நல்ல ஆகாரங்களை உட்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ உலக பிரகாரமான இந்த வாழ்க்கைக்காக தங்கள் சரீரங்களை அவ்வளவு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாதுகாக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவருக்கு ஒரு ஆத்மாவை கொடுத்திருக்கிறார். இந்த ஆத்மாவை குறித்த கவலைகள் இன்றைக்கு அநேக மனிதனுடைய வாழ்க்கையில இல்லை. இன்னைக்கு நம்ம செய்கிற வேலைகள் எல்லாம் பாருங்க, ஆத்மாவுடைய பாதுகாப்புக்காக இல்லை ஆத்மாவுடைய பலனுக்காக நாம் எவ்வளவு பேர் பிரயாசப்படுகிறோம். காலையில் எழும்புனா நைட்டு தூங்குறது வரைக்கும் நம்முடைய எல்லா வேலைகளும் எல்லா கடமைகளும் இந்த உலகத்திற்குரிய ஒரு வேலை கடமைகளாக தான் இருக்கிறது. வேலை செய்கிறது தப்பு என்று நான் சொல்லவில்லை. சரீரத்திலே நல்ல உடற்பயிற்சி செய்து சரீரத்தை பாதுகாப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை. அவைகளெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும், நிச்சயமாக செய்ய வேண்டும். சரீரத்தை, தேவன் தந்த இந்த நல்ல சரீரத்தை நாம் நோய்பட பண்ணுவதுதான் தவறு. ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்த சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு நல்ல ஆகாரங்களை உட்கொண்டு தேவையற்றதை நாம் புசியாதபடிக்கு நம்முடைய சரீரங்களை கண்டிப்பாக நாம் பாதுகாக்க வேண்டும். அது மிகவும் இன்றியமையாதது. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் நம்முடைய ஆத்மாவை குறித்த கவலை இன்னைக்கு அநேக மனிதனுடைய வாழ்க்கையில இல்லை. ஹல்லேலூயா. காலையில் எழும்பினா நைட்டு தூங்குறது வரைக்கும் இந்த உலக கவலைகள் தான் அவர்களை அதிகமாக அவர்களை நிறைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் வாசித்த இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில அவனுடைய நம்பிக்கை அவனுடைய சரீரத்தில் அல்ல, அவனுக்கு இருக்கிற பலத்தில் அல்ல, அவனுக்கு இருக்கிற கைகளின் பிரயாசத்தில் அல்ல, அவனுக்கு இருக்கிற சொத்து பத்து சம்பத்துகளில் அல்ல. அவனுடைய பலன் எதுல இருக்கணும்னா கர்த்தரில் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு அதுதான் சொல்லுகிறார். அவன், நீ உன்னுடைய சரீரத்திற்காக நீ அதிகமான நேரங்களை நீ செலவிடுகிறாய். இந்த உலகத்தின் தேவைகளுக்காக நீ அதிகமாக தேவனுடைய சமூகத்திலே நேரங்களை செலவிடுகிறாய். ஆனால் என்னுடைய சமூகத்தில் உன்னுடைய ஆத்மாவுக்காக நீ எத்தனை நாள் உபவாசம் இருந்தாய்? உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக நீ எவ்வளவு நாள் உபவாசம் பண்ணினாய்? உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கைக்காக, ஒரு ஆவிக்குரிய பலன் என்ற வாழ்க்கையில உண்டாக வேண்டும் என்று சொல்லி நீ எவ்வளவு நாள் நீ அதற்காய் பிரயாசப்பட்டாய் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறபடி நம்முடைய பலன் கிறிஸ்துவனிடத்தில் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருக்கணும். நம்முடைய ஆத்மா நன்றாய் அவன் வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். நன்றாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். உன் பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது அந்த வேத வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. ஆனா நாம இன்னைக்கு என்ன பண்றோம்னா அப்படியே ஆப்போசிட்டா பண்றோம். முதலாவது இந்த உலகத்துக்குரியது எல்லாத்தையும் தேடிட்டு கடைசியா டைம் கிடைக்கும் போது இயேசுபாடத்துல வரலாம், டைம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணலாம், டைம் கிடைக்கும் போது வேதம் படிக்கலாம், டைம் கிடைக்கும் போது சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் தீர்மானித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, முதலாவது ஆண்டுடைய அன்புல பலப்படுங்க, கிறிஸ்துடைய
பலத்துல நீங்க பலனடைங்க. அல்லேலூயா. உங்கள் ஆத்துமா தேவன்ல பலனடையணும். இன்னும் அதிகமா இயேசுவிடத்துல அன்பு கூறுகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பதான் அவர் நம்மை கரம் செல்வார். அல்லேலூயா. அப்பதான் அவர் நம்மை கரம் பிடித்து நம்மை செவ்வையான வழியிலே அவர் நம்மை நடத்தி செல்வார். இந்த காலவெளியிலே நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாரும் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் பலனடையத்தக்கதான ஒரு நல்ல அபிஷேகத்தை ஆண்டவர் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, எங்கள் சரீரத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறது உண்மைதான். ஆனால் அதை பார்க்கலும் முதலாவது நாங்கள் தேவனுடைய பலத்திலே நாங்கள் பலனடையத்தக்கதாய், கிறிஸ்துவிலே பலனடையத்தக்கதாய், அவருடைய சத்துவத்திலே அவர் நமக்கு காட்டியிருக்கிற வேத வசனங்களில் நாம் பலனடையத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தருவாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த பலன் வேணும்னு கேளுங்க. கர்த்தரில நாங்கள் பலனடைய வேண்டும். கர்த்தரில பலனடைய வேண்டும். மாம்சத்தின் பலத்தில் அல்ல, சரீரத்தின் பலத்தில் அல்ல. ஆமீன். கர்த்தருடைய பலத்துல நாங்கள் பலனடையத்தக்கதான ஒரு நல்ல கிருபை எங்களுக்கு தாங்க இயேசப்பா. ஒரு நல்ல அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க. நல்ல தேவ கிருபை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, ஒரு நாளும் நாங்கள் சத்தியத்தை விட்டு வலுவாதபடிக்கு சத்தியத்திலே நிலைக்கத்தக்கதாக, கிறிஸ்துவிலே நிலைக்கத்தக்கதாக, கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு நல்ல அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஐயா. கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலனடையுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு ஆவிக்குரிய பலனை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. மாம்சத்திற்குரிய பலன் வேணும், அதே சமயத்தில் அதை பார்க்கலும் அதிகமாய் ஆவிக்குரிய பலன் எங்களுக்கு உண்டாக வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் வருகிற ஒரு பலன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளினால் உண்டாகிற ஒரு பலன் எங்கள் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சரீரம் ஆரோக்கியமாகவும் ஆத்துமா பலவீனமாகவும் இருந்தால் அது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையா இருக்காது இயேசப்பா. ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா ஆமென் பலனடையட்டும். எங்கள் ஆத்துமா ஒரு ஆரோக்கியமுடைய ஒரு ஆத்மாவாய் கர்த்தர் மாற்றும் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பலனடைந்த ஒரு வாழ்க்கையா மாறட்டும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனால் தொடப்பட்ட ஒரு வாழ்க்கையா மாறட்டும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மாம்சத்தினால் கரைபடாதபடிக்கு எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அவன் தேவ சித்தம் செய்கிற ஒரு வாழ்க்கையாய் ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அதே வசனத்தை மீண்டும் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நாங்கள் பலனடையத்தக்கதாக, அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நாங்கள் பலனடையத்தக்கதான கிருபைகளை ஆவியானவரை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. நீங்க எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையை நீங்க வலிமை அடைய பண்ணுங்க. எங்க வாழ்க்கையில தேவ வல்லமை எங்க மேல ஊற்றப்பட பண்ணுங்க ஆண்டவரே. அதிகமான ஒரு கிருபைக்காய் ஜெபிக்கிறோம். அதிகமான ஒரு அபிஷேகத்துக்காய் ஜெபிக்கிறோம். அதிகமான ஒரு தேவ இரக்கத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனைகளை வெல்லத்தக்கதான கிருபையை ஆவியானவர் நமக்கு தருவாராக. சோதனைகளை ஜெயிக்கத்தக்கதான ஒரு அபிஷேகம். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனைகளை ஜெயிக்கத்தக்கதாக, பிரச்சனைகளை மேற்கொள்ளத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நீர் தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மனுஷனுக்கு வருகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு வருவதில்லை. ஆமென். தேவன் நம்பத்தக்கவர், என் தேவன் நம்பத்தக்கவர். உனக்கு வருகிற சோதனைகள் உன்னை தப்புவிக்கும்படியாய், உன்னை ரட்சிக்கும்படியாய் தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையிலே அவன் ஒரு எக்ஸிட் பார்த்தாண்டு வச்சிருக்கிறாரு. அவன் சோதனை வரும்போது அதை நினைச்சு கொள்ளுங்க. இந்த சோதனையிலிருந்து நான் வெளியே வருகிறதற்கான ஒரு வழியை என் தெய்வம் எனக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு அதை எதிர்கொள்ளத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தருவீராக. சோதனைகளை சகிக்கத்தக்கதாக, சோதனைகளை ஜெயிக்கத்தக்கதான ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனைகளை கண்டு விலகி ஓடாதபடிக்கு, பிரச்சனைகளை பார்த்து விலகி ஓடாதபடிக்கு தைரியமாய் எதிர்கொண்டு தைரியமாய் எதிர்க்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவின் பலன் உங்களிடத்தில் இருந்தால், கிறிஸ்துவின் பலன் உங்களிடத்தில் இருந்தால், நீங்கள் கிறிஸ்துவின் பலத்திலே ஆமென் நிரப்பப்பட்டால் அது உங்களால் செய்ய முடியும். எளிதாக நீங்கள் சோதனைகளை மேற்கொள்ள முடியும். எளிதாக நீங்கள் சோதனைகளை ஜெயிக்க முடியும். ஆண்டவர், எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆன்லைனில் இந்த கால்வெளியில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா.
ஆமென். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறபடி விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் அதன்படி 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 ஆண்டவரே நாங்கள் விழித்திருந்து விசுவாசத்தில் நிலைத்து புருஷராக இருந்து நாங்கள் பலனடையத்தக்கதாக ஆவியானவர் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. நாங்கள் சிறு குழந்தைகளாய் அல்ல, விசுவாசத்திலே சிறு குழந்தைகளாய் அல்ல, விசுவாசத்தில் எங்களை தேறினவர்களாய் நிறுத்தும் ஆண்டவரே. விசுவாசத்திலே வல்லவர்களாய் நிறுத்தும், தைரியத்தில் வல்லவர்களாய் நிறுத்தும். கர்த்தரை நம்புகிறதுல எங்களை தைரியவான்களாய் நிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. எல்லாரும் கேளுங்க, ஏசப்பா எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே விசுவாசத்துல நாங்கள் தேறின மக்களா இருக்க வேண்டும், விசுவாசத்துல நாங்கள் தேறின மக்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே எங்கள் விசுவாசம் அவன் உலகத்தை அசைக்கிற விசுவாசம் எங்களிடத்துல காணப்பட வேண்டும். உலகத்தை அசைக்கிற ஒரு விசுவாசம், உலகத்தை அசைக்கிற ஒரு நம்பிக்கை ஆவியானவர் எங்களுக்கு தருபடியா ஜெபிக்கிறோம். திருச்சபைக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவருடைய கிருபையை தருபடியா ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நம்பி நிலைத்திருக்கத்தக்கதாக எங்கள் விசுவாசம் உறுதியா இருக்கத்தக்கதாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா ஆவியானவர் நீங்க கிருபை பாராட்டுங்க, ஆவியானவர் நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. Thank you Jesus. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய சத்துவத்தில் பலனடையத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சோதனைகளை சகிக்கத்தக்கதான ஆமென், சோதனைகளை தாங்கி கடந்து செல்லத்தக்கதான ஒரு தெய்வீக பலனை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசம் உறுதியாக இருக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவைகளை மேற்கொண்டு கடந்து செல்லத்தக்கதான கிருபைகளை கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் அதிகமாய் தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். நான்காவதாக தேவ வார்த்தையில் நாம் நிலைக்க வேண்டும். யோவான் 8:31 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருங்கள், அப்பொழுது மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தரில் நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு ஒரு ஆமென் ஒரு கிருபையை ஆண்டவரத்தில் கேட்போம். ஆண்டவரே உம்மிலே நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு கிருபை. ஆமென். நாம் கர்த்தரில் நிலைத்திருந்தாதான் நல்ல கனிகளை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க முடியும். ஆமென். தேவனிடத்தில் நாம் நிலைத்திராவிட்டால் நம்முடைய கனிகள் கெட்டதா இருக்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நம்முடைய கனிகள் நல்ல கனிகளா இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், தேவனுடைய வசனத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். தேவ வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு கிருபையை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. 1 தெசலோனிக்கர் 5:17 படி பார்க்கும்போது அவன் இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவன் தேவ வார்த்தையில் நாம் பலப்பட வேண்டும், தேவ வசனத்தில் நாம் பலப்பட வேண்டும். அடுத்தபடியாக தேவனுடைய சமூகத்திலே நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கிருபையில நாம் பலப்பட வேண்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்திலே அவன் நாங்கள் நிலைக்கத்தக்கதாக உம்முடைய வசனத்திலே நிலைத்திருந்து ஒரு தெய்வீக பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான அபிஷேகத்தை, ஒரு தெய்வீக பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு கிருபையை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியிலே நீர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஊக்கமா ஜெபிங்க, நல்ல வாய்களை திறந்து ஜெபிங்க. ஏசப்பா ஆமென். உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும், உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் பலப்பட வேண்டும், உம்முடைய வசனத்திலே நாங்கள் பலனடைய வேண்டும். ஆண்டவரே நன்றாய் ஜெபித்து தேவ கிருபையிலே பலனடையத்தக்கதாக நேரங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே செலவிட்டு அவன் தேவ கிருபையிலே பலனடையத்தக்கதாக அவன் ஜெபிக்கிற மனிதனுக்கு விரோதமாய் எந்த தீய சக்திகளும் எந்த பொல்லாத வல்லமைகளும் அவன் கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஜெபம் அவைகளை சுட்டெரித்து விடும். அவன் இந்த காலவெளியில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு தெய்வீக பலன் வேண்டும். வேத வசனத்தினால் உண்டாகிற தெய்வீக பலன், ஜெபத்தினால் உண்டாகிற தெய்வீக பலன், காத்திருந்து ஜெபித்து 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 அவன் சாத்தானுடைய தந்திரங்களை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை தந்து சாத்தானுடைய கிரியைகளை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு தெய்வீக பலனை கர்த்தர் தருவீராக. ஹல்லேலூயா. சத்ருவானவன் வெட்கப்பட்டு போவானாக. சாத்தானுடைய தந்திரங்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே அவன் முற்றிலும் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. ஓ ஜெபிக்க விடாதபடிக்கு தடை பண்ணுகிற கிரியைகள், வேதம் வாசிக்க கூடாதபடிக்கு
உடைய பிள்ளைகளை தடை பண்ண நினைக்கிற கிரியைகள், அவர்களுக்குள்ள அந்நிய சிந்தைகளை கொண்டு வந்து, தவறான எண்ணங்களை கொண்டு வந்து, வசனத்தை விட்டு திசை திருப்புகிற காரியங்களை ஆண்டவர் மாற்றி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். க்ளோரி ரீபாலாபாராபோ சாந்தானா ரகனாரா ஹalleluya. நல்ல வாய்களை திறந்து ஒரு அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எங்களுக்குள்ள அந்த கிருபையை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. எங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் வேண்டும், எங்களுக்குள்ள அந்த தேவ வல்லமை வேணும், அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. ரீபாலாபாராபோ ஷகனாரா தீனாரா கனா ரகனாரா தீனாராபோ. ஹalleluya 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 ஹalleluya. இடை விடாமல் ஜெபிக்கத்தக்கதாக, கேப் விடாமல் ஜெபிக்கத்தக்கதாக, தேவ பிரசன்னத்தில் நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதான ஒரு நல்ல அபிஷேகத்தை ஆண்டவர் தருவீராக. ஒரு நல்ல தேவ பலனை தருவீராக. ஒரு நல்ல தேவ கிருபையை கர்த்தர் தருவீராக. ஆண்டவராகிய தெய்வம், எங்களுக்கு அந்த கிருபையை நீங்க தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு அந்த உன்னத பலனை ஆண்டவர் தந்து எங்களை பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சோதனைகளுக்குள் அகப்படாதபடிக்கு தீமை நின்றெல்லாம் எங்களை ரட்சித்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். தீமை நின்றெல்லாம் எங்களை ரட்சித்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தகப்பனே, எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க. உம்முடைய கிருபை இன்னும் அதிகமாய் ஊற்றப்படுவதாக. உம்முடைய கிருபை இன்னும் அதிகமாய் ஊற்றப்படுவதாக. உன்னுடைய கிருபை இன்னும் அதிகமாக ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடி எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென். சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென். ஆவிக்குரிய ஒரு சேஃப்டியை நாம் ஆண்டவரத்துல கேட்போம். ஆண்டவரே, பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதான ஒரு தெய்வீக பலன், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளத்தக்கதாக, சாத்தானுடைய கிரியைகளை எதிர்த்து நிற்கத்தக்கதான ஒரு தெய்வீக அபிஷேகத்தை, எந்த பொல்லாத கிரியைகளை பார்த்தும் பயப்படாதபடிக்கு, எந்த துஷ்டனுடைய கிரியைகளை பார்த்தும் பயப்படாதபடிக்கு, அவைகளுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தருவீராக. எபேசியர் 6:11 சொல்லப்பட்டபடி பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதான ஒரு தெய்வீக பலன், அவன் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு அவன் அவனுடைய கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை ஆவியானவர்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஊக்கமா ஜெபிப்போம். ஆண்டவரே, சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்து கொண்டு ஜெபிக்கத்தக்கதாக, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு இந்த கிரியைகளுக்கு எதிராக நாங்கள் செயல்படத்தக்கதாக, எங்களை ஆமென் எங்களை அழிக்க நினைக்கிற வல்லமைகளை, எங்களை ஆமென் ஆமென் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்க நினைக்கிற வல்லமைகளை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அதிகமாய் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. தேவனுடைய ஆவிக்குரிய ஆமென் அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆமென். ஆவிக்குரிய போரில் வெற்றி பெற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். எங்கள் ஆமென் யுத்தங்கள் ஆமென் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத கிரியைகளோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் எங்களுக்கு ஆண்டவரே போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நேர்த்தியாய் செய்யத்தக்கதாக, அவைகளை நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக தேவ ஆவியானவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்தபடியாக பரிசுத்த வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும். 1 பேதுரு 1:15 படி உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் ஆமென் உங்கள் நடக்கைகளில் எல்லாம் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர், எங்களை அழைத்த தெய்வம் நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல பரிசுத்தத்தில் நாங்கள் பலனடையத்தக்கதாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தில் நாங்கள் பலனடைய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில பரிசுத்தம் அதிகமாய் வெளிப்படுவதாக, பரிசுத்தம் வெளிப்படுவதாக, பரிசுத்தம் வெளிப்படுவதாக. எல்லா சாபத்தீடான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதான எல்லா சாபத்தீடான கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக, இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. சாபத்தீடான காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடாதபடிக்கு, அசுத்தமான காரியங்களுக்கு இடம் கொடாதபடிக்கு ஆண்டவரே பரிசுத்தத்தில் வளரத்தக்கதாய், பரிசுத்த வாழ்க்கை வாழத்தக்கதான ஒரு தெய்வீக அபிஷேகத்தை ஆண்டவர் தரும்படியா ஜெபிக்கிறோம். அவன் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தராயிருங்கள், அவருக்கு ஏற்ற பரிசுத்தமுள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான பரிசுத்தத்தை ஆண்டவரே எங்களுக்கு தருவீராக, தருவீராக, தருவீராக. நாங்கள் நல்ல மன உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனோடு இணைந்து நடக்க வேண்டும். மன உறுதி எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. திடமனதா இரு, தைரியமா இரு, பயப்படாதே, கலங்காதே என்று அவன் யோவான் 1:9 ஆண்டவர் சொல்லி இருக்கிறீரே. நாங்கள் தைரியமா இருக்கத்தக்கதாக, திடமனதா இருக்கத்தக்கதாக, ஆமென் ஸ்தோத்திரம், கலங்காதபடிக்கு, திகையாதபடிக்கு, பயப்படாமல் கர்த்தரை நாங்கள் அண்டிக் கொண்டு வாழ
வாழத்தக்கதான ஒரு மன உறுதி எங்களுக்கு தாரும், ஒரு மன உறுதியை தாரும். தேவனுக்கு சமீபமா இருங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு சமீபமா இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின்படி நாங்கள் கிறிஸ்துவோடு இன்னும் நெருங்கத்தக்கதாக, அவரோடு நெருங்கி அவர்களை பலனடையத்தக்கதான ஒரு கிருபை ஆண்டவர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, அவன் மன உறுதி இல்லாதபடிக்கு நாங்கள் ஆமென் சோத்திரம், மன உறுதி குறைச்சல் வரக்கூடாது. மன உறுதியோடு, எப்பொழுதும் மன உறுதியோடு கர்த்தரை தைரியமாய் பின்பற்றுகிற ஒரு நல்ல கிருபை ஆண்டவர்களுக்கு தாங்க. எங்க வாழ்க்கையில பொறுமை அதிகரிக்க வேண்டும் ஆண்டவரே. கோபம் வரக்கூடாது. அடிக்கடியாய் சடுதியாய் எங்களுக்குள்ள கோபம் வந்துருது. சடுதியாய் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் அப்பா ஆமென் விழத்தள்ளப்படுகிறோம். அப்படிப்பட்டதான கிரியைகள் மாற்றி தாரும் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில கோபம் வராதபடிக்கு பொறுமையின் காரியங்கள் அதிகரிக்கத்தக்கதாய் பொறுமை அதிகரிக்க வேண்டும், பொறுமை அதிகரிக்க வேண்டும். நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருந்து ஜபத்தில் உறுதியா இருங்கள். ஆமென், ஜபத்தில் உறுதியா இருக்கத்தக்கதான ஒரு அபிஷேகம் வேணும். ஆமென், உபத்திரம் வரும்போது பொறுமையா இருந்ததை மேற்கொள்ளத்தக்கதாக உபத்திரத்தை பார்த்து ஆமென் நாங்கள் ஆமென் குதித்து எழுந்து ஓடாதபடி அவன் உத்தரவு வரும்போது பொறுமையா இருந்தது ஜெயிக்க, பொறுமையா இருந்து ஜெபிக்க ஜெயிக்க, விசுவாசத்துல ஜெயிக்க, நம்பிக்கையில ஜெயிக்க, தேவன் தந்திருக்கிற பலனில ஜெயிக்கத்தக்கதான ஒரு நல்ல கிருபைகளை நாங்கள் தேவனிடத்துல கேட்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் அளவில்லாமல் ஊற்றி தாரும். தேவனுடைய கிருபை எங்க வாழ்க்கையில பெருக வேண்டும், தேவனுடைய கிருபை பெருக வேண்டும். 2 கொரிந்தியர் 12:9 சொல்லப்பட்டபடி என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அப்படிப்பட்டதான ஒரு பலனை உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனத்திலே ஒரு பூரண பலன் உண்டாகட்டும், பலவீனத்தில் ஒரு பூரண பலன் உண்டாகட்டும். தேவ ஆவியான பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை அதிகரிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் தேவ பிரசன்னம் அதிகரிக்கப்படுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பு அதிகரிக்கணும், தேவனோடு அன்பை அதிகரிக்க வேண்டும். தேவனுடைய சமாதானம் அளவில்லாமல் எங்கள் வாழ்க்கையில வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுக்கு ஆண்டவரே அப்பா தெய்வீக சமாதானத்தை தாங்க. அவன் எபேசியர் அவன் பிலிப்பியர் 4:7 சொல்லப்பட்டபடி எல்லா புத்திக்கும் அவன் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளையும் ஆளக்கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்டதான தேவ சமாதானம் எங்கள் வாழ்க்கையிலே பெருகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஜெயிக்கிற மக்களா இருக்க வேண்டும், தோற்று போகிற மக்களா இல்ல. அவன் தேவனிடத்துல அவருடைய சத்துவத்துல அவன் பலனடைகிற எல்லா பிள்ளைகளும் அவன் ஜெயிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும். இந்த யுத்தத்துல இந்த உலக பிரகாரமான இந்த காரியங்கள்ல நாங்கள் ஜெயிக்கத்தக்கதான அவன் ஆவிக்குரிய சரீர பிரகாரமான எல்லா யுத்தங்களிலும் நாங்கள் ஜெயிக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தாரும் என்று சொல்லி எல்லாரும் உங்க 2 கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுமா. ஆண்டவரே, நாங்கள் ஜெயிக்கிற மக்களா இருக்க வேண்டும். நாங்கள் தோற்க பிறந்தவர்கள் அல்ல. எங்கள் தேவன் நீர் வெற்றி வேந்தர், நீர் ஜெய கிறிஸ்து. ஆமென், நீர் எங்களுக்கு முன் செல்ல வேண்டும். ஆண்டவரே, நாங்களும் பின்பற்றி நாங்களும் அடிச்சுவங்களை பின்பற்றி அவன் நீர் ஜெயித்தது போல, நீர் வெற்றி சிறந்தது போல, நீர் கல்வாரி சிலுவையிலே அவன் மரணத்தை அவன் வெற்றியாய் அவன் சோத்திரம் முடித்து அவன் சோத்திரம் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து மரணத்தை ஜெயித்தது போல ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கிருபையை ஆண்டவர் அதிகமாக எங்களுக்கு தருவீராக. நாங்கள் எங்களுடைய எல்லா காரியங்களிலும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா மாம்சத்தின் காரியங்களை ஆண்டவர் உடைத்து போட்டு எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தாண்டவர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை பண்ண நினைக்கிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே செயலற்று போவதாக. ஆமென். உலக பிரகாரமான வாழ்க்கையும் ஆண்டவர் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் மாற்றித்தாங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவன் பலவீனத்தோடு கவலைகளோடு பாரங்களோடு நோய்களோடு உம்முடைய சமூகத்தில் அலையாதபடிக்கு ஆவியானவர்களை பலனடைய பண்ணுங்க. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் தைரியப்படுத்துங்க. அவன் கொடிய வியாதிகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்குங்க. வியாதிப்பட்டிருக்கிற ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்கி அவர்களுக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். சரீர பிரகாரமான ஒரு வெற்றி ஆண்டவர் கட்டளையிடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொடுத்து ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை நீர் அபரிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம், தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவே, உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெய
ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளில் நாம் தேவனுடைய சமூகத்திலே கேட்டது போல கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலனடையத்தக்கதான ஒரு கிருபைகளை ஆண்டவர் நமக்கு இன்னும் அதிகமாய் தருவாராக. இந்த நாள் முழுவதும் தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல நீங்க பலவீனப்பட்டிருக்கிறீர்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல நீங்க சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, கவலைகளோடு பாரங்களோடு இவைகள் இருந்து என்னால் எழும்ப முடியாதா என்று சொல்ல கேள்வியோடு நீங்கள் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இந்த காலவெளியில் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எந்த இடத்துல நீங்க விழுந்து போயிருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய பலனை தந்து, அவருடைய கிருபையை தந்து, அவருடைய இரக்கத்தை தந்து உங்களை மறுபடியும் கட்டுகிறதற்கு எழுப்புகிறதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபித்த ஒவ்வொரு குறிப்புகளையும் தொடர்ந்து சொல்லி சொல்லி ஜெபிக்க, ஆண்டவரே வாழ்க்கையில நான் கட்டப்பட வேண்டும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு தோற்று போன வாழ்க்கையா இருக்கக்கூடாது, அது ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையா இருக்கணும். ஏசப்பா, இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. நான் சாட்சியாய் வாழ, வைராக்கியமாய் வாழ, தேவனுக்கு பிரியமானவனாய் வாழுகிறதற்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி கேளுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த காலவெளியிலும் பலவீனத்தோடு, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களோடு, பாரங்களோடு, கவலைகளோடு இப்படி சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா சரீர பிரகாரமான எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவ கிருபையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அளவில்லாமல் பெருக பண்ணுங்க. தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிற வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. God bless you.